வணக்கம் நேயர்களே, நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றோம். இன்று மனிதர்கள் எப்படி மதிக்கப்படுகிறார்கள்? அவர்கள் வேலை சார்ந்தும் அந்த வேலை மீது இருக்கக்கூடிய பொது மதிப்பீடு சார்ந்துமே மதிக்கப்படுகிறார்கள். அந்த மதிப்பீடானது சரியா? அவர்கள் வாழ்க்கை பற்றியும் வேலை பற்றியும் நாம் எவற்றையெல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை பற்றி பேசக்கூடிய களமாகத்தான் இந்த நீ இன்றி அமையாத உலக நிகழ்ச்சி அமைந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியில் எந்த வேலை சார்ந்த மனிதர்களை பற்றி பேச இருக்கின்றோம்? பெண்களின் சுய சம்பாத்தியத்திற்கும் சுய முன்னேற்றத்திற்கும் முதன்மையான தொழிலாக இருக்கக்கூடிய பூ வியாபாரம் செய்யக்கூடிய கலைஞர்களை பற்றித்தான் இன்றைய நிகழ்ச்சியில் நாம் பேச இருக்கின்றோம். இந்த அரங்கிற்கு வந்திருக்கக்கூடிய பூவை சில்லறை வியாபாரமாக செய்யக்கூடிய பெண்கள் அத்தனை பேரையும் வருக வருக என வரவேற்கின்றோம். இவர்களோடு பேசுவதற்காக சக மனிதர்களாக அரோமா தெரபிஸ்ட் கீதா அசோக் அவர்கள், தமிழ் பேராசிரியை கீதா சிவகுமார் அவர்கள், நாடக கலைஞர் லாவண்யா அவர்கள், எழுத்தாளர் லதா சரவணன் அவர்கள், ஆங்கில பேராசிரியை ரேவதி கிருபாகரன் அவர்கள், சித்த மருத்துவர் அருண் அவர்கள். இவர்களோடு நாமும் இணைவோம் நீ இன்றி அமையாத உலகில். வழக்கமாக நம்ம பூ வாங்குறது அப்படிங்கிறது என்னுடைய சிறு வயசுல இருந்து பார்க்கும்போது ஒரு 100 பூ வாங்கிட்டு வா, 50 பூ வாங்கிட்டு வா அப்படிங்கக்கூடிய அளவுல இருந்துச்சு. இன்னைக்கு எந்த இடத்துலயும் இப்படி அளந்து எண்ணி கொடுக்கறாங்களா அப்படிங்கிறது தெரியல. இப்போ மதுரை, விருதுநகர், சாத்தூர் இந்த மாதிரி இடங்கள்ல அந்த பழக்கம் இருக்கு. அங்க முழன்னு சொன்னீங்கன்னா யாருக்குமே தெரியாது 100 பூ. ஆனா அவங்களுடைய தொடுக்கிற முறையை முதல்ல நம்ம சொல்லணும். இவ்வளவுதான் இருக்கும், அது அவ்வளவு நெருக்கமா இருக்கும். வச்சு அது ஒரு அதாவது காலையில நீங்க வாங்கினீங்கன்னா அது நைட்டு வரைக்கும் அவ்வளவு நல்லா இருக்கும் அதனுடைய மனம். இப்ப எல்லாம் எண்ணி கொடுக்கறது இல்ல, முழம் போட்டு தான் கொடுக்குறோம். ஏன் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இது மாறி போச்சுமா? எல்லாம் ஒரு 5 வருஷமா முழம் போட்டு தான் கொடுக்குறோம். சரி, இப்ப முளம் போட்டு கொடுக்கும்போது ஒவ்வொருத்தருக்கு கை அளவு வித்தியாசப்படும். எல்லாம் கிடையாது, நாங்க அளவோட வச்சு 2 கொத்து விட்டு அறுத்து கொடுப்போம். இப்போ ஒருத்தங்க கை கொஞ்சம் லாங் இருக்கும், ஒரு கை கொஞ்சம் குட்டையா இருக்கும். அது இப்போ எப்படின்னா லாங்கா இருக்கிற கை முழம் அதிகமா இருக்கும், கொஞ்சம் நார்மலா இருக்கிற கை முழம் கம்மியா இருக்கும். பின்னம்மா இது முழம் கம்மியா இருக்கு, அது அதிகமா இருக்கு அப்படின்னு கேட்பாங்க. கம்பல்சரி கேட்கதான் செய்வாங்க. சரி, இப்போ இந்த பக்கத்துல நீங்க பூ வாங்குறதுக்கு எல்லாம் போயிருப்பீங்க. அந்த பூ அளக்கும் போது நம்மளுக்கு ஒரு சந்தேகம் வரும்ல, இந்த அம்மா குறைச்சு கொடுக்குறாங்களா கூட்டி கொடுக்குறாங்களா அப்படின்னு சந்தேகம் வந்திருக்கா உங்களுக்கு? கண்டிப்பா சந்தேகம் வரும் சார். ஏன்னா அங்க அவங்க அளந்து கொடுக்கும்போது பார்க்கும்போது 2 முழமா இருக்கும், வீட்டுக்கு அளந்தோன்னா அது 1 முழமா இருக்கும். அது மாதிரிலாம் நிறைய இருக்கும். இன்னைக்கு காலையில கூட என்னுடைய கணவர்கிட்ட கொடுத்து பூ வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னேன். நான் எப்பயும் வழக்கமா வாங்கிட்டு வர 10 ரூபாய் முழமே இன்னைக்கு 20 ரூபாய்க்கு எங்க கணவர் வாங்கிட்டு வந்தாரு. என்னங்க இவ்வளவு குறைய, அப்ப நீயே வாங்கிட்டு வந்துக்கோ, எனக்கு தெரியாது அப்படின்னே சொன்னாரு. ஓகே, இப்போ அவங்க சொல்றாங்க, இப்ப ஆண்கள் பெண்கள், இப்போ ஆண்கள்ட்ட பூ வியாபாரம் பண்றது ஈஸியா, பெண்கள்ட்ட பூ வியாபாரம் பண்றது ஈஸியா? ஆண்கள்ட்ட தான் ஈஸி இல்லையா? இப்படிதானே ஆண்கள் ஈஸியா ஏமாத்திடுவீங்களா நீங்க? அதை எப்படி ஏமாத்த முடியும்? கரெக்டா தான் இவ்வளவுனா இவ்வளவு கொடுக்க முடியும், அவ்வளவுனா அவ்வளவு கொடுக்க முடியும். எந்த வேலை சொல்றோமோ அந்த வேலைக்கு வாங்கி போவாங்க. அவங்க எல்லாம் யாரு? ஆம்பளைங்க. பெண்கள்லாம் என்ன பண்ணுவாங்க? இந்த முளம் 5 ரூபாய் கொடுக்குறீங்களா, 10 ரூபாய் கொடுக்குறீங்களா, அப்படிதான் வேலை கேட்பாங்க. பேரம் பேசுறது பெண்களாகத்தான் இருக்காங்களா? அப்படிதானா? ஜெனரலா அது விமனோட டெண்டன்சிங்க. எது வாங்கினாலும் ஒரு பார்கெயின் பண்ணி வாங்கணும் அப்படிங்கறது எங்களோட நேச்சுரல், அது இயல்பு. அவங்களே கூட ஒரு கறிகா வாங்க போனா பேரம் பேசாம வாங்க மாட்டாங்க, அது இயல்பு, பெண்களோட இயல்பு. ஆண்களுக்கு பேச தெரியாது, அந்த பேரம் எப்படி பேசி வாங்கணுங்கிறது தெரியாது. அப்படிதான் இருக்கா சார்? இல்ல, அதுலயே நாங்க ஒரு டெக்னிக் வச்சிருக்கோம். இப்ப பூ வாங்க நான் போறேன்னா பக்கத்துல யாராவது லேடிஸ் போய் வாங்குறாங்களா, அப்படியே அவங்களோட போய் ஒட்டிக்கிறது, அவங்க என்ன ரேட்டுக்கு வாங்குறாங்க. ஏன்னா வீட்டுல போய் பாடு வாங்க முடியாது. அதே மாதிரி இந்த முளக்கணக்கு பிரச்சனையே வரும். நம்ம வீட்டுல 2 முளம் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. நமக்குன்னு பார்த்தா அன்னைக்கு ஒரு சின்ன பிள்ளை தான் உட்காந்துருக்கும் முளம் போடுறதுக்கு. அப்போ அவங்க கிட்டே நம்ம அதையே அந்த பொண்ணே கஷ்டப்படுத்தக்கூடாது, பூவும் கரெக்டான ரேட்டுக்கு வாங்கணும், வீட்லயே திட்டு வாங்கக்கூடாது. அதனால யாராவது பூ வாங்க போறாங்களான்னு ஓரமா இருந்து பாத்துக்கிட்டே இருப்பேன். அப்படியே உள்ள போய் புகுந்து அதை வாங்கி கொடுத்துட்டோம்னா எல்லா இடத்துலயுமே பிரச்சனை இல்லாம இருக்கும். ஆனா நம்மளுக்கு ஒரு பூ வாங்குறதுல நம்மளுக்கு ஒரு சிக்கல், பயங்கர சிக்கல். அது பண்டிகை நாட்கள்ல அந்த பூ வாங்குறது பெரிய ஒரு சிக்கலா தான் எங்களுக்கு அமையும். ஒரு ஆண்கள் பூ வாங்குறதுல எவ்வளவு சிக்கல்கள் இருக்கு. சரி, இப்போ வழக்கமாவே ஒரு பெண் பூ வியாபாரிட்ட பூ வாங்குறதுக்கும் ஒரு ஆண் பூ வியாபாரர் இருக்காரு இல்லையா, அவர்கிட்ட வாங்குறதுக்கும் என்ன வித்தியாசமா இருக்கு? நீங்க ஆண்கள் அதிகமா பேசுவாங்க. அதாவது எப்படின்னா இதுதான் விலை, உங்களுக்கு இஷ்டம் இருந்தா நீங்க வாங்கிக்கோங்க, இல்லன்னா விட்டுருங்க அந்த மாதிரி. ஆனா பெண்கள் கிட்ட அந்த மாதிரி இல்ல. கொடுக்கும் போது நீங்க அந்த கடையை கிராஸ் பண்ணும் போதே பாக்கலாம். நீங்க அம்மா பூ வாங்கிட்டு போறியம்மா, வெறும் தலையோட போறிய, ஒரு வெள்ளிக்கிழமை அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க. சென்டிமெண்டலா நம்மள அந்த இடத்துல லாக் பண்ணுவாங்க. சோ அது அவங்களோட வியாபார யுக்தி. அப்படின்னா கூட சென்டிமெண்ட்ல நம்ம ஐயோ அவங்க கேக்குறதுலயே நம்ம வாங்கணும் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கும். ஓகே, அது நம்மளுக்கு ஒரு திருப்தியும் இருக்கும் இல்லையா? சொன்னாங்க இல்லையா, ஒரு பெண் கடைக்கு வரும் பொழுது இன்னைக்கு வெள்ளிக்கிழமையம்மா
நீங்க வந்து பூ வாங்கிட்டு போங்க அப்படின்லாம் சொல்லக்கூடிய வழக்கம் இருக்கு. இப்போ அந்த பெண்களை பார்க்கும்போது இவங்க கல்யாணம் ஆனவங்க அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கிறீங்க. அவங்க கல்யாணம் மேரேஜ் ஆனவங்கன்னு நாங்க கழுத்துல பார்த்து நாங்க கண்டுபிடிச்சிருவோம். ரெண்டாவது இங்க குங்குமம் வச்சுக்கிட்டு வரும்போது நாங்க மங்களகரமா வராங்கன்னு நாங்க கண்டுபிடிச்சிருவோம். வரும்போதே மேடம் என்ன வெறும் தலையோட போறீங்க, பூ வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவோம். போறதுக்கு பூ வச்சுட்டு போங்க மேடம், சும்மா போவாதீங்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு சென்டிமெண்ட்டை சொல்லி அவங்கள கவர்ச்சி பண்ணி நாங்க பூ வியாபாரம். சூப்பர். வேற யாராவது பின்னாடி கொடுங்க. அவங்க வரும்போது அவங்கள கூப்பிட்டு நம்ம பேசினாலே நம்ம கிட்ட வாங்குவாங்க சார். நம்ம பேசுறது தான் சார் எல்லாமே இருக்கு. நம்ம சொல்லணும் இந்த மாதிரி ஏங்க வெறுந்தலையோட போறீங்க, வாங்க வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு சொன்னா அவங்க நம்ம கிட்ட வருவாங்க. வேற என்னெல்லாம் பேசுவீங்க அந்த பெண்கள்கிட்ட? அவங்க கிட்ட நம்ம எப்படி குழந்தை எப்படி இருக்கு, வீட்டுல எல்லாம் வேலைக்கு போயிட்டீங்களா அப்படிலாம் நம்ம பாசமா கேட்டோம்னா நம்ம கிட்ட ரெகுலரா வருவாங்க அவங்களே. ஓகே, ரெகுலர் கஸ்டமர் ஆகிறதுக்கான ஒரு விஷயம். சரி, இப்ப பெண்களை வந்து கல்யாணமானவங்க தெரிஞ்சுக்கிறதுக்கு கழுத்து பார்த்து காலை பார்த்து தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்றீங்க இல்லையா? இப்போ திருமணமானவர் ஆண்கள் அப்படிங்கறத எப்படி தெரிஞ்சுக்குவீங்க? வயசு வித்தியாசம் இருக்குல்ல சார், வயசை பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவோம். இவங்க கல்யாணம் ஆயிடுச்சா கல்யாணம் ஆகலையா, சின்ன பசங்க எல்லாம் கல்யாணம் ஆகல, பெரிய ஆம்பளைங்க இருப்பாங்க, முகம் பார்த்தாலும் நம்மளுக்கு காட்டி கொடுத்துரும்ல கல்யாணம் ஆயிடுச்சு இவங்களுக்கு அப்படின்னு. இப்ப அவங்கள்ட்ட வந்து வீட்டுக்கு வாங்கிட்டு போலையாங்கிற மாதிரி எல்லாம் பேசுவீங்களா? கண்டிப்பா கேட்போம். என்ன பேசுவீங்க? வாங்கிட்டு போங்க, அக்காவுக்கு வாங்கிட்டு போங்க, அன்னிக்கு வாங்கிட்டு போங்க, சொந்தக்காரங்க வாங்கிட்டு போங்க, உங்க தங்கச்சி வாங்கிட்டு போங்க. அதனால ஏதாவது ஒரு வார்த்தையை போட்டு அவங்கள மடக்கிடுவீங்க. சரி, இப்ப ரெகுலர் கஸ்டமரா நம்மளுக்கு வந்து ஒரு அம்மாட்டே போய் வாங்குறோம் அப்படிங்கக்கூடிய ஒரு தன்மை இருக்கா? நீங்க இல்ல அவங்கள்ட்டே வாங்கினா நம்மளை ஏமாத்த மாட்டாங்க அப்படிங்கக்கூடிய நம்பிக்கை எல்லாம் இருக்காதுல? கண்டிப்பா இருக்கு சார். ஏன்னா இப்ப எங்க வீட்லயே இப்ப எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுக்கு பூ சப்ளை பண்றோம் கிட்டத்தட்ட 10ல இருந்து 15 வருஷமா பூ கொடுத்துட்டு இருக்காங்க. அவங்கள வந்து நாங்க பூக்காரமாவா பாக்குறதே இல்ல, எங்க குடும்பத்துல ஒருத்தியா தான் நாங்க பாக்குறோம். இப்ப நானே அந்த ரோடு ஓரமா நான் போயிட்டு இருக்கேன், அவங்க கடை ஓரமா போறேன், இங்க வா என்ன வெறும் தலையோட போறேன்னு அவங்களே வச்சு விடுவாங்க பூ. சோ அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரு பாசமான, இப்போ டெய்லி காலையில கதவை திறக்கும் போது அந்த பூ கவர் இல்ல அப்படின்னு வச்சுக்கோங்க, ஒரு பேப்பர் இல்ல, அது மாதிரி ஒரு பூ கவர் இல்லைன்னா இவங்களுக்கு ஏதோ உடம்பு சரியில்லை, இல்ல இவங்களுக்கு என்னவோ ஆயிடுச்சு அப்படின்னு நம்மளுக்கே மனசுல ஃபீல் ஆகிற அளவுக்கு அவங்க ஒரு ஃபேமிலியில ஒரு பார்ட் ஆஃப் தி ஃபேமிலி. சூப்பர். இப்போ நீங்களும் நிறைய ரெகுலர் கஸ்டமர் உங்களுக்கு இருப்பாங்க இல்லையா? இந்த மாதிரியான ஒரு உறவுமுறை உங்கள் மீது ஒரு பாசமாக உங்கள்கிட்டயே தொடர்ந்து வாங்குறவங்களாக அவங்க உங்களை பார்த்து என்னமா நல்லா இருக்கியா அப்படின்னு விவரம் விசாரிக்கக்கூடியவர்களாக இருக்காங்களா? பூ வாங்குறவங்கள நிறைய பேர் அப்படிதான் சார் இருக்காங்க. ஒரு நாள் பூ கொடுக்க போலனா நாங்க ரெகுலர் எடுத்து போய் போடுவோம் வீட்டுல காலையில 5:30 மணி 6 மணிக்கெல்லாம். அவங்க வந்து விசாரிப்பாங்க. ஒரு நாள் 2 நாள் அந்த மாதிரி பூ தொடர்ந்து வரலன்னா 3ஆவது நாள் வீட்டுக்கே வந்துருவாங்க. என்னாச்சு, ஏன் வரல, உடம்பு சரியில்லையா அப்படின்னு சொல்லி அவங்க பாசமா வந்து கேட்பாங்க. ஹாஸ்பிட்டல் போகணுமா, கூட்டிட்டு போகணுமா, நீங்க போறீங்களா, இல்ல பணம் வேணுமா, ஏதாவது தேவையான அவங்களே வந்து கேட்பாங்க சார். சரி, இந்த மாதிரி பாசமாக விசாரிக்கிறவங்க ஒரு பக்கம், சில பேர் என்னமா பூவே போடலன்னு கோவப்படுறவங்களும் இருப்பாங்க. கோவப்படுறவங்களும் இருக்காங்க சார். ஆனா சுச்சுவேஷன் சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. இந்த மாதிரி எனக்கு உடம்பு முடியல, குழந்தைக்கு முடியல அப்படின்னு சொன்னா அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவாங்க சார். நீங்க உங்களுக்கு நடந்திருக்கும்ல, இவங்க என்ன எப்படி பேசினாங்க, அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு நடந்திருக்கா? ஆமாங்க சார், நிக்க வச்சு திட்டிருக்காங்க சார். அழுதுட்டே வந்திருக்கேன் ஒரு வீட்டுல சார். ஏன்னா 10 வருஷமா பூ கொடுக்குறோம் ஒரு வீட்டுல. அவங்க பட்டன் மூஞ்ச காமிச்சிட்டாங்கன்னா நமக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், நமக்கு அந்த வலி நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ சில வீடுகள்ல நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்னன்னா, ரெகுலர் கஸ்டமரா இருக்கிறவங்க வீட்டுல வந்து வாசல் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னைக்கு மல்லிப்பூ ரேட் ஜாஸ்திமான கதம்பத்தை வச்சுட்டு போயிருவாங்க அப்படின்னு சொல்றவங்க இருக்காங்களா? பின்னாடி கொடுங்க. டக்குன்னு வந்து பூ கேட்பாங்க. சரி, பூவை வந்து இல்லைன்னு சொல்லக்கூடாது, அதனால நம்ம கொடுத்துட்றோம். இவங்களுக்கு என்ன செய்யறது, இல்லைன்னு சொல்லக்கூடாதுன்றத இருக்கிறத எடுத்து போய் இதை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு வருவோம். இல்ல அப்போ அவங்க கோச்சிக்குவாங்கல்ல? அவங்க கோச்சிக்குவாங்க தான். நான் வந்து இந்த மாதிரி திடீர்னு ஆயிடுச்சு, உங்களுக்கு பரவாயில்லமா, நாங்கள் திடீர் இப்போ போய் வாங்கிட்டு வந்து கொடுத்துட்றோம், கோச்சிக்காதுன்னு அவங்கள சரிப்படுத்திடுவோம் நாங்கள். சரி, ஓகே. இப்போ ஒருத்தர் பூ வாங்க வராரு இல்ல அப்படிங்கறத ஒரு கடை போட்டிருக்கும் போதே நீங்க வந்து பார்த்தாலே இவங்க வாங்குவாங்க வாங்க மாட்டாங்க அப்படிங்கறத உங்களால கண்டுபிடிக்க முடியுமா? முடியும் சார், கண்டுபிடிக்க முடியும் சார். வரவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது மாதிரி வரும்போதே பூ அப்படின்னு சொல்லும் போது இவங்க வாங்க வராங்க அப்படின்னு நம்மளுக்கு தெரிஞ்சிடும். ஒவ்வொருத்தங்க அப்படியே மூஞ்சி திருப்பிக்கின்னு போயிடுவாங்க சார் நிறைய பேர். சார் சில பொம்பளைங்க பூ கேட்பாங்க, சரி கிட்ட வருவாங்க, பூ என்ன விலைன்னு கேட்பாங்க, சில்லற இல்ல அப்புறமா வாங்கிக்கலாம் வா அப்படின்னு போறவங்க இருக்காங்க. வந்து ஃபர்ஸ்ட் வைக்கும் போதே வந்து போனியே பண்ண மாட்டாங்க. எவ்வளவு என்ன ஒரு பண்டிகை கூட இல்லை, இந்த இவ்வளோண்டு பூவை வச்சுக்கிட்டு 20 ரூபாங்கிற அப்படின்னு போனி பண்ணாமே ரேட்டு பேசிட்டு போய்கிட்டே இருப்பாங்க. அந்த நேரம்லாம் நம்மளுக்கு டென்ஷனா ஆயிடும். முதல் போனி பண்றவங்களை வந்து உங்களுக்கு சென்டிமெண்ட் இருக்கா? வேற அந்த பொம்பளை வந்து வாங்கிட்டு போச்சு, வியாபாரமே ஓடல பாரு அப்படின்னு சொல்றவங்களும் இருக்காங்க. ஓகே சொல்றேன்னு இல்ல, நான் சொல்லுவேன் பாரு இவங்க வந்து வாங்கிட்டு போனாங்க, நல்லா ஒரு பூ இன்னைக்கு ஃபுல்லா பூ ஓடிடுச்சு, அது வந்து வாங்கிட்டு போச்சு, கட்டின பூ அப்படியே இருக்கு அப்படின்னு கூட சொல்லுவாங்க. சரி, இப்ப வந்து முன்னாடி நம்ம தெருக்கள்ல வந்து பூ அப்படின்னு கூவி வித்த காலங்கள் இருந்துச்சு இல்லையா? இப்ப பெரும்பாலும் அப்படி கூவி விற்கிறாங்களா? முதல்ல ரேர்லி வீசி வர்றவங்க, இப்போ வந்து பூக்காரவங்க ஒரு ஸ்ட்ரீட்னு எடுத்துட்டீங்கன்னா ஒரு 2-3 பேர் கடை போட்டே உட்காந்துறாங்க. ஸோ இவங்களுக்குலாம் இப்போ டிரான்ஸ்போர்ட் எல்லா வசதியும் இருக்கிறதுனால அவங்க இப்போ கோயம்பேடுனா கோயம்பேடு போய் அவங்க வாங்கி வந்துடுறாங்க. அதனால அவங்க தெருவில் விற்கிறது இல்லை.
இன்னொரு காரணம் என்னன்னா இப்போ வந்து இண்டிவிஜுவல் ஹவுசஸ் குறைஞ்சு போச்சு. நீங்க பாத்தீங்கன்னா அபார்ட்மெண்ட்ஸ் தான். ஸோ அபார்ட்மெண்ட்ஸ்ல உங்களுக்கு ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். கூவி விற்கிறது வந்து இட் இஸ் நாட் பாசிபிள். அண்ட் லோக்கலைஸ்டா இவங்க சொல்ற மாதிரி நிறைய பூக்கடை வந்துடுச்சு, ஒரு ஸ்ட்ரீட்டுக்குமே வந்துடுச்சு. அவங்களே என்ன பண்றாங்க, வீட்டு வாசல்ல வந்து இவங்களோட ரிக்குவயர்மெண்ட் தெரிஞ்சு டெலிவர் பண்ணிட்டு போயிடுறதுனால இப்ப வந்து அந்த கூவி விக்கிறது அப்படிங்கிறது குறைஞ்சிருக்கு. நான் பாக்குறதே இல்ல, நான் பாக்குறதே இல்ல. நகரங்கள்ல தான் இல்லன்னு சொல்லலாம். இன்னும் சிறுநகரங்கள் எல்லாமே அந்த 11 மணி ஆயிடுச்சுன்னா அந்த ராகத்தோட அதுக்குன்னு ஒரு தனி ராகம் வச்சிருப்பாங்க. பூவே அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ராகத்துல சொல்லுவாங்க. இந்த அவர் வர்றாரு, இவர்கிட்ட வாங்க கூடாது, இவர் நிறைய காசு வச்சுருவாரு. அதுக்கப்புறம் ஒரு அம்மா வரும், அது வேற ஸ்லாங்ல அது அழகா சொல்லிட்டு வரும். இப்போ சார் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான ராகத்தோட கூவீங்கல்ல. மல்லிப்பூவே அப்படி கத்துவோம், பூவே அப்படின்னு ஒரு குரலை கொடுத்தோன்னா வந்து பார்ப்பாங்க சார். எனக்கும் சில ராகங்கள் ஞாபகத்துல இருக்கு. அம்மா பூவே அப்படின்னு ஒரு சவுண்டு. எங்களுடைய பகுதிகளில் உள்ளகரம் பகுதி எங்கள் நாங்கள் வசிக்கிறது, அந்த இடத்துல அவர் கரெக்டா 7 மணிக்கு டிவிஎஸ் 50ல வருவாரு. ரோஸே அம்மா ரோஸே அப்படின்னு குரல் கொடுப்பாரு சார் அவரு. ஸோ ரோஸ்க்கு அந்த பூ விற்கிறவர் வந்துட்டாருன்றது தெரியும். அந்த டிவிஎஸ் 50 சவுண்டும் பிளஸ் இந்த மல்லி அப்படின்னு சொல்லிட்டு அவர் குரல் கொடுத்தோம் எங்களுக்கு வந்து அந்த ரோஸே அப்படிங்கறதுல உங்களுக்கு தெரிஞ்சிடும் இல்லையா? சூப்பர் சூப்பர். இப்போ நம்ம வந்து பூ அப்படிங்கறத வந்து ஒரு வியாபார பொருளாக நம்ம இன்னைக்கு பாக்குறோமா, இல்ல அதை நம்ம எப்படி பாக்குறோம்? அதான் பூங்கிறத வந்து வியாபார பொருளா மட்டும் பார்க்க கூடாது. இப்ப நம்ம மருத்துவ அடிப்படையில பேசுறதா இருந்தா கூட ஒவ்வொரு பூக்கே தனித்தனி மருத்துவ குணங்கள் இருக்கு. பூ வைக்கிறது அப்படிங்கிறதே வந்து ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா இருக்கும். மன தடைகளை கலத்துது. இன்னைக்கு ஸ்ட்ரெஸ்ன்னு சொல்லக்கூடிய விஷயம் தான் நிறைய வியாதிகளுக்கு அடிப்படையா இருக்குன்னு சொல்றோம். ஒரு சின்ன பூவை கொண்டு போய் வீட்டில் கொடுக்கும்போதே பலவிதமான மனக்குழப்பங்களும் மன கிளேசங்களும் குறையுதுனே அப்படின்னு சொல்லலாம். ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா தான் இந்த பூ வந்து கருதப்படுது. இது இல்லாம பூவுக்கு நிறைய வரலாற்று பின்னணி இருக்கு. நீங்க சங்க காலத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா திருமணம் நிச்சயம் பண்ண அப்படி தான் வந்து பூ வைக்கிற வழக்கம் உண்டு. இப்போ கூட அந்த மரபு எச்சமா வந்து நம்ம பூ வைத்தல் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனே கூட நடத்துவோம் கல்யாணத்துக்கு முன்னாடி. அதாவது திருமணம் ஆனவங்களும் திருமணம் நிச்சயிக்கப்பட்ட பெண்கள் தான் வந்து பூ வைக்கிற வழக்கம் சங்க காலத்தில் இருந்ததா வந்து சங்ககால பாடல்கள்லாம் சொல்லுது. ஆண்களும் அப்போது பூச்சூடி கொண்டிருந்தனர். ஆண்களும் வெச்சி, கரந்தை, உளுங்கை, நொச்சி, வஞ்சி, காஞ்சின்னு சொல்லக்கூடிய திணைகள்ல சொல்லப்பட்டது எல்லாமே பூக்கள் தான். நம்ம 5 வகை நிலங்கள் சொல்றோம். குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலை எல்லாமே பூக்களை அடிப்படை வச்சுதான் நிலத்தையும் திணையையும் எல்லாத்தையுமே வகுத்திருக்கும். அந்தந்த நிலப்பகுதியில் உள்ளவங்க அந்தந்த பூக்களை சூடியும் இருக்காங்க, ஆண்களும் சூடி இருப்பாங்க. இப்போ இந்த வெச்சி திணையில நம்ம இருக்கட்டும், ஆண் இறைகளை கவர்தல், வெச்சி பூ மாலை அணிஞ்சுதான் அவங்க போவாங்க. அதை மீட்டுட்டு வர்றதுக்கு அப்புறம் கரந்தை மாலையை அணிஞ்சிட்டு போவாங்க. இந்த அதனுடைய தன்மையின் அடிப்படையில் தான். அப்புறம் வெற்றி வாகை சூடுதல் அப்படின்னே இருக்கு. வெற்றி வெற்ற பிறகு வாகை சூடுதல். போருக்கு போகும்போது தும்பைப்பூ மாலையை அணிஞ்சு சொல்றது. தும்பைப்பூ மாலை வந்து ஆன்டிசெப்டிக்கா வந்து பயன்படும். இப்ப காயங்கள் ஏற்படலாம், இமீடியட்டா அந்த காயங்கள் குணப்படுத்தக்கூடிய தன்மை இந்த தும்பைப்பூக்கு உண்டு. பாம்பு கடிக்கே தும்பைப்பூவை மூக்கில் பிழிஞ்சிட்டா உடனடியாக அதுல இருந்து ரிலீஃப் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு மருத்துவ குறிப்பும் இங்க நான் சொல்ல விரும்புறேன். இப்படி ஒவ்வொரு பூக்குமே நிறைய மருத்துவ குறிப்புகள் இருக்கு. இன்னைக்கு நம்ம அத்தனை பூக்கள் இருந்து விடுபட்டு ஒரு 3-4 பூக்கள் வந்து சிக்கிக்கிட்டோம். இப்ப சார் சொன்னார் இல்லையா, ஒவ்வொரு பூவுக்கும் ஒவ்வொரு தன்மை இருக்கு, மருத்துவ குணம் இருக்குன்னு. உங்களுக்கு யாருக்காவது இதுல பின்னாடி இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் ஏதாவது தெரியுமா உங்களுக்கு? ஜாதி பூ வச்சா ஐயோ எனக்கு ஆவாது, தலைவலிக்கும். மல்லி வச்சா தலைவலிக்கும். மற்றபடி எனக்கு கனாமரம் தான் செட் ஆகும். அப்புறம் காக்கட்டான்னு ஒரு அது வெள்ளை கலர்ல ஒரு பூ இருக்கு, அது வச்சா செட் ஆகும். இந்த மல்லி ஜாதிலாம் எனக்கு வச்சா தலைவலிக்கும். அது ஒரு வைத்தியம், அதுல ஒரு வைத்தியம் ஒன்று இருக்கு மல்லி ஜாதியில. இப்ப சில பேருக்கு சில பூக்கள் வந்து பிடிக்குது, சில பேருக்கு பிடிக்காது. ஒரு மாதிரி அப்படிங்கிற நபர்களும் இருக்காங்க. கம்பல்சரி இருக்காங்க. இப்போ உங்களுக்கான கேள்வியா வந்துருச்சு இல்ல, நீங்க ஒரு அரோமா தெரபிஸ்டா இருக்கீங்க. இப்ப சில பேருக்கு சில மனங்கள் வந்து பிடிக்குது, சில பேருக்கு அது செட் ஆக மாட்டேங்குது அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, இது எதனால? இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன வார்த்தை மட்டும். நான் அந்த அரோமா தெரப்பி நான் பண்றதுனால இந்த பூ விற்கிற இந்த சகோதரிகள், நீங்க பூ விற்கிறவங்க இல்லைங்க, நீங்க வந்து தெய்வீகத்தை பரப்புற சுவாமிகள், மருத்துவத்தை கொடுக்கிற மருத்துவர்கள். நீங்க அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர். நீங்க இத்தனை பேர் இருக்கீங்க, உங்க ஒருத்தர் முகத்துல கூட நான் டயர்ட்னஸ் பார்க்கல. பட் எங்களுக்கு இருக்கு, எங்களுக்கு 1000 ஸ்ட்ரெஸ் இருக்கு. நான் இப்போ கிளைண்ட்ஸ் பார்த்துட்டு வரோம், அவங்க லெக்சரர் அவங்கெல்லாம் இருக்காங்க. பட் நீங்க அத்தனை பேருமே பூ மாதிரியே இருக்கீங்க ஃப்ரெஷ்ஷா. ஏன்னா நீங்க பூக்களை சுமக்கிறீங்கம்மா. அந்த பூக்கள்ல இருக்க மருத்துவ குணம் உங்களை வந்து அவ்வளவு தூரம் ஓட வைக்குது. அதை முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. சூப்பர். ஸோ அந்த மருத்துவம் மலர்களில் வந்து பார்த்தீங்கன்னா அன்றாடம் அவங்க கொடுக்குற மருந்துகளில் மலர்களில் வந்து அவ்வளோ மருத்துவம் இருக்கு. ஒரு மல்லிப்பூ அதில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு வீக்கம் இருக்கு, ஆன்டி இன்ஃப்ளமேட்டரின்னு சொல்லுவோம். ஒரு இடத்துல வீக்கம் இருக்கு, ஒன்றில் ஒரு மல்லிப்பூவை நல்லா அரைச்சு அதை கட்டி ஒரு மஸ்லின் கிளாத்தில் கட்டிக்கோங்க. அரை மணி நேரத்தில் அந்த வீக்கம் போயிடும். சாமந்திப்பூ சொல்றீங்க, முகத்தில் ரொம்ப எண்ணெய் வழியுது, ரொம்ப பருவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த சாமந்தி பூவை கொதிக்கிற தண்ணியில போட்டு ஒரு 10 மணி நேரம் அப்படியே மூடி வச்சிடுங்க.
அதுக்கப்புறம் அந்த தண்ணியில முகத்தை கழுவி பாருங்க, உங்க முகத்துல எண்ணெய் பசையே இருக்காது. ரோஜான்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோடைய மருத்துவ குணங்கள் பார்த்தீங்கன்னா அது அலாதி. தூக்கமில்லை அப்படிங்கிறது இப்போ வந்து ரொம்ப பேருக்கு அது ஒரு பெரிய ஸ்ட்ரெஸ் தரக்கூடிய விஷயம், ஸ்லீப்லெஸ்னஸ். சின்ன வயதுலேருந்து பெரியவங்க வரைக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ரோஸ் வாட்டர் அல்லது ரோஸ்ல எடுக்கக்கூடிய எசென்ஷியல் ஆயில் அது வந்து 2 சொட்டு உங்க காதுக்கு பின்னாடி தடவிட்டு படுத்து பாருங்க, சவுண்ட் ஸ்லீப் கிடைக்கும். அந்த மாதிரி நம்ம அன்றாடம் யூஸ் பண்ற ஒவ்வொரு பூக்கள்லயும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் உண்டு. சூப்பர். இப்ப வந்து ஒவ்வொரு பூவுக்கு பின்னாடியும் ஏகப்பட்ட மருத்துவ குணங்கள் இருக்குன்னு சொன்னாங்க. இதெல்லாம் நீங்க வர கஸ்டமர்கிட்ட சொல்லலாம், உங்களுக்கு வியாபாரம் டபுள் மடங்காகும். நல்லா கேட்டுக்கங்க. நான் இந்த கேள்வியை தொடர்ந்து வந்துடுறேன். இந்த தலைவலி ஒவ்வாமை வருது இல்லையா, அது எதனால வருது? எல்லாருக்கும் வருமா இல்ல சில பேருக்கு வருமா? அது எதனால? இல்ல சிலருக்கு வந்து இந்த அலர்ஜிக்னு சொல்லுவாங்க. அந்த அலர்ஜிக்ங்கிறப்ப ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனைகள் வரும். இல்ல லோ பிபி அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் வரும். சம்டைம்ஸ் இந்த ஸ்மெல் வந்து அலர்ஜி வந்து சிலருக்கு உண்டு. அப்போ அவங்க வந்து இதை அவாய்ட் பண்றது தான் நல்லது. ஓகே. இப்ப சித்த மருத்துவத்திலையும் அத மாதிரி தான் இருக்கா? மன உணர்வோடு சம்மந்தப்பட்டது. சிலர் வந்து வளர்க்குற விதமே எனக்கு மல்லிகை பிடிக்காது அப்படின்னு அம்மா சொல்லும்போது பொண்ணும் அதை அப்படியே ஏற்றுக்கிடுது. நமக்கும் மல்லிகை செட் ஆகாதுங்கிற மனமும் இதில் சம்மந்தப்பட்டிருக்கு. மனமும் சம்மந்தப்பட்டதான் அந்த ஒவ்வாமைங்கிறதே. அதனால உடல் சூடு, சிலருக்கு ஒவ்வொருத்தருக்கும் உடல் சூடு வேறுபாடுகள் இருக்கும். அதை மாற்றும் வகையில் நம்ம பல பரிகாரங்களை பண்ணும்போது மல்லிகையும் கூட எல்லாருக்கும் ஏற்றக்கூடிய அளவில் கொண்டு வந்துடலாம். மல்லிகை உடல் சூடை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு தன்மையுடையது தான். மல்லிகை பூ வைக்கிறது மூலமா உடல் சூடும் குறையும். ஓகே. அதாவது பூ அப்படிங்கிறது ஒரு வியாபார பொருள் அல்ல, அதையும் தாண்டி நம் மனதையும் உடலையும் அழகாக வைத்துக் கொள்வதற்கான ஒரு அழகான பொருள் அப்படிங்கிறத நீங்க அருமையா சொன்னீங்க. இப்போ எந்த காலகட்டங்கள்ல நீங்க வந்து அதிகமாக விலை கொடுத்து வாங்குவீங்க? இப்போ வந்து உற்பத்தி நிறைய ஆயிருச்சு, அன்னைக்கு விலை கம்மி தான், அப்போ உங்களுக்கான லாபம் இருக்குமா? இல்ல குறைவாக கிடைக்கக்கூடிய காலங்கள்ல நீங்க வாங்கி விற்கிறதுல லாபம் அதிகமாக இருக்குமா? இல்ல சார், பண்டிகை டைம்லலாம் விலை ஜாஸ்தியாக தான் இருக்கும். அதுல ஒன்றும் நம்மளுக்கு லாபம் கிடைக்காது. 100 ரூபாய் கிடைக்கிறது 50 ரூபா கூட கிடைக்கிறது கஷ்டமா தான் இருக்கும். முகூர்த்த டைம்ல நல்லா போகும் சார். அதிகமாக கொடுத்து வாங்கிட்டு வந்தாலும் நம்ம சொல்ற ரேட்டுக்கு வாங்கிக்குவாங்க. நம்ம என்ன சொல்றோமோ அதுதான், இல்லை வாங்கி ஆகணுன்ற கட்டாயத்தில் வாங்கிக்குவாங்க. மற்றபடி இந்த முகூர்த்தம் இல்லாத டைம், இந்த ஆடி மாத டைம்லலாம் வந்து சாமிக்காக வாங்குவாங்க. மாலை அந்த மாதிரி மல்லிப்பூலாம் நிறைய சேல்ஸ் ஆகும். அதெல்லாம் நம்ம சொல்கிறது தான். மற்ற நார்மல் டேஸில் தான் 20 ரூபான்றது 10 ரூபான்னு கொடுத்தா வாங்குவாங்க. 20 ரூபாய் 25 ரூபா சொன்னால் வாங்க மாட்டாங்க. அவ்வளோதான். ஒரு முழம் மல்லிப்பூ இவ்வளோ விற்கலாம், ஒரு முளை பிச்சிப்பூ இவ்வளோ விற்கலாம் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரீங்க இல்லையா? அது எதை வச்சு வைப்பீங்க? விலை ரொம்ப கம்மியா இருந்துச்சுன்னா 30 ரூபான்னு வாங்கினோம்னா 10 ரூபா விற்கலாம் சார். 30 ரூபான்னு எதை வாங்குவீங்க? ஒரு சேர் 30 ரூபா அப்படின்றது வாங்கினோம்னா நம்ம 10 ரூபா முழம் விற்கலாம் சார் தாராளமா. ஒரு சேர்ங்கிறது ஒரு படி அப்படின்னு அளவு சொல்லலாமா? இல்லைங்க சார், 1 கிலோ. ஒரு சேர்ங்கிறது 1 கிலோ கணக்குல வரும் இல்லையா? இப்ப ஒருத்தர் வந்து 1 கிலோ வந்து 100 ரூபாய்க்கு வாங்கினா 10 ரூபாய்க்கு முளம் போட்டா எனக்கு கட்டுப்படியாகாது. கோயம்பேட்டில் போய் 100 ரூபாய் 200 ரூபாய் அப்படின்னு சொல்லும் போது நாங்கள் வாங்கிட்டு வந்தோம்னா அது வந்து நாங்கள் இப்போ வந்து நாங்கள் கட்டுக்கூலி கொடுக்கணும். இப்போ நாங்கள் எங்களால் கட்ட முடியல, நாங்கள் வெளி வேலை பார்க்கணும், வீட்டு வேலை பார்க்கணும், நாங்கள் அந்த டைமுக்கு பூ எடுத்துகிட்டு போய் கஸ்டமருக்கு கொடுக்கணும், கடை போடணுங்கும் போது எங்களால் அதை உட்காந்து கட்ட முடியாது. நாங்கள் இன்னொரு ஆளுங்கிட்ட நாங்கள் கொடுத்து கட்டும் போது அதில் வந்து நூலு கூலி நாங்கள் எடுத்தாகணும், கட்டுக்கூலி நாங்கள் கொடுத்தாகணும். இதெல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த பூ விற்கிறது சில பேர் வாங்கும் போது அந்த 20 ரூபாய்க்கு அத்தனை முனவிக்கிட்டு வாங்குவாங்க. இதில் வந்து எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனைங்க இருக்குது. எங்களுக்கு சில நேரத்தில் லாபம் கிடைக்கும் சார், சில நேரத்தில் எங்களுக்கு லாபமே கிடைக்காது, நஷ்டம் தான். அதுக்காக நஷ்டம்னு சொல்லிட்டு அந்த வியாபாரத்தை நாங்கள் விட மாட்டோம். பொருளை வச்சு தண்டல் வாங்கி அதை வாங்கி கடனை வாங்கி வட்டிக்கு கூட வாங்கி நாங்கள் வியாபாரம் பண்ணிடுவோம். இப்போ பஸ்லயே வரும்போது தொடுத்துட்டே வராங்கல்ல, அந்த மாதிரி நீங்களும் செய்வீங்களா? இல்ல அவங்க வந்து 10 வருஷம் 15 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு கட்டுறாங்கன்னா இப்போ ஃபாஸ்ட்டாக தான் கை ஓடும், கடகடன்னு ஓடும். இப்போ நானே வந்து பூ வாங்கன்னா மேஜிக்கில் உட்காந்து நான் பாடுன்னு கட்டிகிட்டே வந்துடுவேன். எப்படியோ ஒரு 10-15 மாதத்தில் கட்டிட்டு வந்துடுவேன். கட்ட வந்தோம்னா மிச்சம் பூ இருக்கிறது பக்கத்து வீட்டில் ஒரு பண்டல் கொடுத்துருவோம், அடுத்த வீட்டுக்கு ஒரு பண்டல் கொடுத்துருவோம். அவங்க கட்டி அக்கா இந்தாங்கக்கா கட்டியாச்சுக்கா அப்படின்னு சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதத்துக்கு 1 ரூபானா 10 மாதத்துக்கு 10 ரூபான்னு கணக்கு பண்ணி கொடுத்துருவோம். சரி. இப்போ பூ தொடுக்கும் போது நெருக்கமா தொடுக்கிறது, கொஞ்சம் கலக்கமா தொடுக்கிறது அப்படிங்கிறதுக்கு இப்போ வேற ஆட்கள்கிட்ட அவங்க தொடுத்து வாங்கும் பொழுது ஒவ்வொரு பூவும் வந்து கட்டி இருக்கிற அழகு பார்த்து வாங்குவீங்களா? அது எப்படி வாங்குவீங்க? ஒரு ஃபங்க்ஷன் போறோம், அந்த நேரம் பூ வச்சா அது ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பிரைட்னஸ் கொடுக்கும். அது ஒரு உதாரணமா சொன்னா அந்த ஸ்மெல்லே வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும் நமக்கு. அதனால வந்து அந்த அழகு வந்து கரெக்டா தொடுக்கும் போது இருக்குதா அதை பாக்குறது கண்டிப்பா இருக்கிற ஒரு நெருக்கமா தொடுத்திருந்து வாங்குறது அப்படிங்கறத நீங்க விரும்புவீங்க. அது கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட விலை கொடுத்து வாங்கிப்போம். அந்த பூ நேர்த்தியை பார்த்துட்டு கொஞ்சம் அதிகமா கூட விலை கொடுத்து. ஒரே ஒரு கருத்து என்னன்னா, நான் சின்ன பிள்ளைல இருக்கும் போது இந்த மாதிரி இவங்க கட்டுக்கூலின்னு சொல்றாங்க இல்லையா, ஒரு முறை 40 காசுக்கு நான் கட்டி கொடுத்திருக்கேன். சூப்பர். ஓகே. இப்போ வந்து தொடுக்கிறதுல வந்து அவங்க சொல்றாங்க இப்படி நெருக்கமா கட்டினாதான் வாங்குறவங்களுக்கு அழகு இருக்கும், வாங்குவாங்க அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? இப்போ வந்து ஒருத்தவங்க ஓட விட்டு கட்டுவாங்க, ஒருத்தவங்க நெருக்கமா கட்டுவாங்க.
பாரு இப்போ நெருக்கமா கட்டுறாங்க, நெருக்கமா கட்டினாலும் ஒரு முழத்துக்கு இவ்வளவு கொடுக்குறாங்க, அப்ப இவங்க கிட்டே நம்ம வாங்கலாம். அவங்க பாரு ஓட விட்டு கட்டுறாங்க, அந்த மாதிரியே இருக்காங்க. ஓட விட்டு கட்டுறதுன்னா என்னன்னு சொல்லி, ஓட விட்டு கட்டுறதுன்னா கொஞ்சம் தள்ளி தள்ளி கட்டுவாங்க. இப்ப நாங்க சில பேர் வந்து ரொம்ப அடர்த்தியா கட்டுவாங்க. அவங்க பாக்கிறதுக்கு ஐயோ இந்த லேடிஸ் கிட்ட பூ அழகா இருக்கு பாருங்களா அப்படிமாங்க. ஆனா அங்க போய் முளம் போடும் போதுதான் தெரியும், இப்படிங்கும் போது சடக்குன்னு இழுத்து விட்டுருவாங்க அந்த பூவை. இப்ப ஒவ்வொரு பூக்கள் இருக்கு. சில பூக்களை வந்து தொடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு ஈஸியா இருக்கும். எந்த பூ வந்து உங்களுக்கு தொடுக்கிறது ஈஸி, கஷ்டம்? முல்லைப்பூ தான் சார் ரொம்ப கஷ்டம். எது ரொம்ப ஈஸி? மல்லி, ஜாதி, சாமந்தி அதெல்லாம் ஈஸியா இருக்கும். ஓகே, உங்களுக்கு காம்பு பெருசா இருக்கக்கூடியதெல்லாம் கட்டுறது உங்களுக்கு ஈஸி. ஓகே, இப்போ முன்னொரு காலத்துல நம்ம வீட்டுல உதிரி பூக்கள் வாங்கக்கூடிய வழக்கம் இருக்கும். வீட்டுல வாசல்ல வந்து உதிரி பூவா கொடுத்துட்டு போயிருவாங்க. வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களே தொடுக்கிறது அப்படிங்கக்கூடிய வழக்கம் இருந்தது. இன்னைக்கு அந்த மாதிரி உங்கள யாராவது வாங்கி தொடுக்கிறது வழக்கம் இருக்கா? அதாவது முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் ஹவுஸ்ல ஒரு மல்லிக்கொடி இருக்கும். வீட்லயே வந்து பாட்டியோ அம்மாவோ அதை பறிச்சு தொடுப்பாங்க. தொடுக்கும்போது நம்மளுக்கும் சொல்லி கொடுப்பாங்க அந்த காலத்துல. இப்போ வந்து அந்த மாதிரி சிஸ்டம் இல்லாதனால, இப்ப நான் சிட்டி பேஸ்ட்ல நான் வளர்ந்ததுனால சத்தியமா எனக்கு ஒரு எடுத்து வச்சு அது எப்படி தொடுக்கணும்னு ட்ரை பண்ணாலும் வராது. அது வந்து ஒரு கலை தான். அது பண்ணுவாங்க. இப்போ இந்த பாரிஜாத்தம்னு ஒரு பூ இருக்கும், அந்த பூ வந்து ஊசி வச்சு கோக்கிறது, அது பண்ணுவோம். பட் அதுவுமே இப்ப வந்து ரொம்ப குறைஞ்சு போச்சு. இப்ப எல்லாமே டைம் பேஸ்ட், ரொம்ப மெக்கானிக்கலா போறதுனால அந்த தொடுக்கிறது அப்படிங்கிறது வந்து ஒரு குறைஞ்சு போச்சு இல்லையா? இப்ப டாக்டர் நீங்க இருக்கீங்க, இப்ப இந்த தொடுத்தல் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, கை சார்ந்த வேலை நம்மளுக்கு வந்து ஒரு மருத்துவ ரீதியா ஏதாவது நம்மளுக்கு கொடுக்குது. மூளையோட நுண் உறுப்புகளை எல்லாம் தூண்டக்கூடிய தன்மை வாய்ந்தது. இப்போ கோலம் போடுறது எப்படி நமக்கு மூளையோட நேரடி தொடர்புடையதோ அதே மாதிரி தான் அந்த பூ தொடுத்தல். நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் ஆளெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம பேசிக்கிட்டே இங்க தொடுத்து முடிச்சிருவாங்க. இப்ப நம்மள மாதிரி ஆளுக்கா தான் அதில் உட்காந்து ஊசி கோக்கிறதே கஷ்டப்பட்டு இருப்போம். அவங்க அந்த பிரெயின் ஃபங்க்ஷன் ரொம்ப ஆக்டிவா இருக்கும். அவங்களுக்கு மூளை சார்ந்த எந்த நோய்களுமே வராதுன்னு சொல்லலாம். முக்கியமா சொன்ன இந்த வாத நோய்கள்லாம் வராம தடுக்கிறதுக்கும் இந்த பூ தொடுத்தல் வந்து ஒரு மருத்துவ அடிப்படையில அது ஒரு காரணமா இருக்கும். பாருங்க, பூ தொடுத்தவங்களுக்கு வந்து சொல்றார் வாத நோய்கள் எதுவுமே வராதாம் அப்படின்னு சொல்றது கேட்கறதுக்கு ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமாகத்தான் இருக்கு. இப்போ வந்து பூ சூடுதல் அப்படிங்கிறது தமிழர்களுடைய கலாச்சாரத்துல அந்த காலத்துல ஆண்கள் தான் பூ அதிகமாக சூடி இருக்கிறாங்க அப்படிங்கிறதும் இருக்கு. எந்த காலகட்டத்திற்கு பிறகு இது வந்து இல்லாம போயிருக்கு அப்படிங்கிறது தெரியுமா? கலாச்சாரம் மாறுதல்னு எப்படி வந்து நீங்க பார்த்தீங்கன்னாலும் பூச்சுடுவதுன்றது இப்போ லேட்டஸ்டா முடியெல்லாம் வளர்க்க ஆரம்பிச்சிட்டாங்க பசங்க. இல்ல பூச்சுடுறது மாத்திரம் தவிர்க்கிறாங்க அப்படின்றது தெரியல. நாட்டுக்கு நாடு, வீடுக்கு வீடு கலாச்சாரம், ஆண் பெண் அதெல்லாம் விடவும் பாரம்பரியமா சில ஊர்களில் சில இப்படிதான் இருக்குன்றது இவங்களுடைய வாழ்க்கையை வாழ வச்சுட்டு இருக்கு. இப்ப நான் திருச்சி மாவட்டம், இப்போ எங்கள் ஊரில் போய் பார்த்தீங்கன்னா இன்னி வரைக்குமே இருவாச்சின்ற பூ தான் அதிகமாக விற்கும். இது மாதிரி ஓட ஓட கட்டுறது கிடைக்காது எங்களுக்கு, கொஞ்சம் நெருக்கமானது தான் இன்னி வரைக்குமே. திருச்சி சூழ்ந்திருக்கிற கிராமங்கள், ஊராட்சி, பஞ்சாயத்தில். அப்புறம் இன்னமும் வயதுக்கு வந்த பெண்ணு அல்லது அது சம்பந்தமா நிச்சயதார்த்தம் நடக்கிறதுல வந்து அந்த பெண் வந்து யூஎஸ்ல போய் பெரிய எம்எஸ் முடிச்சுட்டு பெரிய படிப்பு படிச்சுட்டு ஊருக்கு வந்திருப்பாங்க. ஆனால் சார் சொன்ன மாதிரி ஒவ்வொரு நிகழ்ச்சி, இப்போ நிச்சயதார்த்தம், அதுக்கு முன்னாடி நடக்கிற பெண் அழைப்பு அப்படின்ற விஷயங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பூ தைக்கிறது இன்னும் மரபு. எங்கள் ஊர்கள் இன்னைக்கு போனீங்கனாலும் அந்த பொண்ணு எந்த வெளிநாட்டில் படிச்சு மாப்பிள்ளை எந்த ஊரை சேர்ந்தவராக இருந்தாலும் வாங்கி இப்போ இந்த பியூட்டி பார்லரில் வச்சு நம்ம எப்படியே ஆர்டிஃபிஷியலாக நிறைய வச்சு பண்ணுறோம் இல்லைங்களா, செயற்கை அது இருக்காது. பூ தைக்கிறதுக்குன்னு உள்ள அம்மாவை கூப்பிட்டு வருவாங்க. ஒரு தாழம்பு பட்டையை பின்னாடி வச்சு முடியோட சேர்த்து அவங்க நினைச்சு முதல்ல தச்சிருவாங்க. அது இப்படி அசையாது. என்ன ஒரு அசௌகரியம்னா கொஞ்சம் கனமா இருக்கும். இப்ப இருக்கிற மாதிரி செயற்கை பூக்கள்ல இருக்கிற ஒரு அந்த இலகுவான தன்மை இருக்காது. எனவே ஒவ்வொருத்தருடைய குடும்பத்தினுடைய பிறப்புல இருந்து இறப்பு வரைக்கும் இருக்கிற எல்லா நிகழ்ச்சிகளிலும் இந்த பூ சம்பந்தப்பட்டிருக்கு. வர்த்தகத்துல ரொம்ப லீஸ்ட் கடைநிலையில இருக்கிற பொருள் இது. ஈஸிலி பெரிஷபிள்னு சொல்ற பாருங்களேன், காலையில் பூத்து மாலையில மறிஞ்சிடும். அறிஞர் அண்ணா அதனுடைய கொட்டேஷன்ல ரொம்ப அழகா கொடுப்பாரு ஒரு இடத்துல, காலையிலே மதுரமாய் இருந்த பால் மாலையிலே திரிந்து விட்டால் சாக்கடை சேரு, மாலையிலே மாளிகைகளிலே மனோகரிகளின் கூந்தலிலே கொஞ்சி விளையாடிய மலர் காலையிலே கசங்கியவுடன் வீசி எறியப்படுகிறது. ஏன் சொல்றேன்னா அவ்வளவு பெரிய அறிஞர் தன்னுடைய மிகச்சிறந்த சொற்பொழிவுல கூட பூவை தான் உபயோகித்து பேசியிருக்காரு. அந்த பெரிஷபிள் காலையில போனா அழுகிடு எல்லாம் தெரிஞ்சிருந்தும் அவர்களுக்கும் நமக்குமான பந்தம் வந்து உறுதியா இருக்கு. பூ வந்து உறுதி இல்லாததா இருக்கான். ஆனா மனிதர்களோடு அவர்கள் கொண்டிருக்கிற பந்தம் உறவுன்னு நான் என்ன ஒரு சொல்லி நிறைவு செய்யறேன் பாருங்க. நான் கல்லூரியில இருந்து வரும்போது வீட்டு முகனைகிட்ட இருக்கிற ஒரு அம்மாட்ட எப்போது ரெகுலரா வாங்குவேன். அதை விட்ட ஒரு சின்ன பொண்ணு இருப்பா. யாராவது ஒருத்தட்ட மாறி வாங்கிட்டோம்னா அவர்களுக்கு வருகிற ஒரு தார்மீக கோபம், சொந்த வீட்டுல இருக்கிற பிள்ளையும் அம்மாவோ நாத்தனார்கிட்ட கூட நம்ம அவ்வளவு சத்தம் போட்டிருக்க மாட்டோம். அங்க வாங்கிட்டீங்களான்னு ஒரு பெரிய அடித்து அவ்வளவு கோவப்படுவாங்க. அல்லது ட்ரெயின்ல என்னைக்காவது தொடர் வண்டியில வாங்கிட்டு வந்துட்டனாலும் கையை முதல்ல பார்த்துட்டே இருப்பாங்க, ஏன் இங்கே விட்டுட்டு அங்க வாங்கிட்டியான்னு. இதெல்லாம் ஒரு கோபம் அப்படின்லாம் எடுத்துக்க முடியாது. நம்ம மீது வைத்திருக்கிற ஒரு பிரியம், அந்த அடிப்படையில் வந்து அந்த உறவுகள் ரொம்ப நேர்த்தியானது. ஓகே,
இப்ப வழக்கமா உங்கள்ட்ட வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து பக்கத்துல போய் வாங்கிட்டாங்க அப்படின்னா நீங்க வந்து அந்த கோவப்படக்கூடிய வழக்கம் இருக்கா? கண்டிப்பா சார், கண்டிப்பா. அவங்களாம் வந்து கோவப்படுவாங்களே என்னமோ எனக்கு தெரியாது, என்னைய சுற்றி இருக்கிறவங்க. ஆனால் கண்டிப்பாக நான் பயங்கரமாக போய் அவங்க என்கிட்ட வாங்குற கஸ்டமர்கிட்ட சண்டை போடுறோன்னா என்னமோ, அவங்க பூ கொடுத்தவங்ககிட்ட பயங்கரமாக நான் சண்டை போடுவேன். என்னுடைய கஸ்டமருக்கு நீ எப்படி பூ கொடுப்ப அப்படின்னு செம டென்ஷன். வேற யாராவது சண்டை போடுறவங்க? எங்க வீட்டு பக்கத்துல இருக்கிறாங்க சார், என்கிட்ட ரெகுலரா வாங்கிட்டு இருந்தாங்க. ஒரு வாட்டி அது மாதிரி தான் நானே வீட்டாண்டே போய் சண்டை போட்டு வந்தேன். நான் கொடுக்குற கஸ்டமர்கிட்ட நீ எப்படி பூ கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானே போய் சண்டை போட்டு வந்திருக்கேன். நீங்க இப்ப வந்து அந்த பூக்கார அம்மாட்ட போய் சண்டை போட்டீங்க இல்லையா? வாங்குறவங்கள்ட்ட உங்கள்ட்ட வாங்கிட்டு ஏமா நீங்க என்னைய விட்டு போய் அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட கூட கேட்டிருக்கேன் சார், ஏன் என்கிட்ட வாங்காம அவங்ககிட்ட? இல்லக்கா நான் அர்ஜென்ட், அதனால தான் போய் நீ எவ்வளவு அர்ஜென்ட் ஆனாலும் என்கிட்ட தான் நீ வாங்கணும், இதுக்கு மேல அவங்ககிட்ட எல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லி இருக்கிறேன் சார். அப்பெல்லாம் வந்து உரிமையா சண்டை போடுவீங்க? உரிமையா அவங்களும் என்கிட்ட இருக்கிறாங்க பாசமா. இப்ப எனக்கு என்னன்னா பக்கத்துலயே பூக்கடைகள் இருக்கு வரிசையா. அப்போ உங்களுக்குள்ள ஒரு வியாபார போட்டி இருக்குமா? எப்படி நீங்க அதை பாப்பீங்க? எதிர்த்தாப்புலயும் கடை போட்டிருப்பாங்க, பக்கத்துலயும் கடை போட்டிருப்பாங்க. கடைக்குள்ள வந்துட்ட பிறகு நம்ம கிட்ட வாங்க வராங்கன்னா அது திருப்தி ஆயிடும். வரும்போதே கூப்பிட்டு வாங்குவாங்க சார், வரும்போதே. அப்போ நம்மளுக்கு கஷ்டமா இருக்கும். நம்ம கிட்ட வருவாங்க, என்கிட்ட கம்மியா இருக்குது வாங்கிக்கன்னு சொல்லும்போது நம்மளுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். இப்போ வந்து நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கும், வரிசையா பூக்கடை இருக்கும்போது இந்த கடையில வாங்குறதா இந்த கடையில வாங்குறதா அப்படிங்கக்கூடிய ஒரு குழப்பம் நம்மளுக்கு இருக்குமா? அது இருக்கும் கண்டிப்பா. பட் நம்ம எங்க போறோன்றது அந்த பூவோட அப்பியரன்ஸை வச்சு தான் இருக்கு. ரொம்ப மலர்ந்துருக்க கூடாது, கொஞ்சம் முட்டா இருக்கணும், கிட்ட கிட்ட தொடுத்து இருக்கணும். அண்ட் சம்டைம்ஸ் வந்து அது தெரியல, எல்லாரும் பார்ப்பாங்களான்னு தெரியாது, நான் கொஞ்சம் பார்ப்பேன் அவங்களோட அப்பியரன்ஸ். பூ விற்கிறவங்களோட அந்த மனநிலை அவங்களோட ஃபேஸ்ல தெரிஞ்சிடும். இவங்க வந்து கிட்ட போனாக்க இவங்க நம்மளுக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி கொடுப்பாங்களா மாட்டாங்களா அப்படின்ற ஒரு அனலைஸ் பண்ணிடுவோம் அந்த ஃபேஸ்லயே. ரொம்ப ஸ்டிஃபா இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட கொஞ்சம் போறதுக்கே பயப்படுவோம். சரி கண்டிப்பா இவங்க கிட்ட ஒன்னும் வேலைக்கு ஆகாது அப்படின்ட்டு வேற ஒருத்தங்க. அதாவது வரக்கூடிய ஆட்களே வந்து உங்களுடைய முகபாவம்லாம் பார்த்து இவங்கள்ட்ட போனா நம்ம கொஞ்சம் பேரம் பேசி வாங்க முடியும் வாங்க முடியாது அப்படிங்கறதெல்லாம் பார்த்து வராங்க இல்லையா? ஆமா சார். வேற என்ன இப்போ பூ வாங்கும் போது என்னெல்லாம் பாப்பீங்கம்மா? நான் ரெகுலராக வந்து ஒரு பொண்ணுக்கிட்ட தான் வாங்குவேன். அவள் வரும்போது அக்கா வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லுவாள். அதனால் கரெக்டாக அந்த பேச்சு இருப்பேன். ஒரு சிலர் அது கண்டுக்கவே மாட்டாங்க, அவங்க பூ கட்டுறதுலேயே இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும்போது அவங்கக்கிட்ட வாங்க மாட்டேன். ஸோ நம்மளை யார் கூப்பிட்டு இது பண்ணுறாங்களோ அவங்கள வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் பண்ணோம் அப்படின்னாலும் அந்த பொண்ணுக்கிட்ட தான் இறங்கும் போதே பார்ப்பேன், அந்த பொண்ணு இருக்காளா அந்த இதில் பிளாட்ஃபார்மில் அப்படின்னு பார்ப்பேன். 10 பேர் இருப்பாங்க ஸ்டேஷனில் விற்கிறவங்களே. ஸோ அந்த பொண்ணுக்கிட்ட தான் நான் ரெகுலராக வாங்குவேன். அவள் இருக்காளான்னு பார்த்துட்டு தான் வாங்குவேன். சரி, இப்போ பூ வாங்கிட்டு வந்து தொடுக்குறீங்க இல்லையா? இப்போ மத்தியானம் வாங்கிட்டு வந்து சாயந்தரத்துக்குள்ள வித்துறணும் இல்லையா? அப்போ விக்கல அப்படிங்கும் போது நீங்க விலையை குறைப்பீங்களா? அது எந்த நேரத்துல வந்து விலையை குறைக்கலாம் அப்படிங்கறத முடிவு பண்ணுவீங்க? கம்மியா வாங்கிட்டு வந்தா அப்படி குறைச்சு கொடுக்கலாம் சார். அதிகமா வாங்கிட்டு வந்தா அப்படி குறைச்சு கொடுக்க முடியாது. ஏன்னா குறைச்சு கொடுக்கறதுக்கு அங்க இருக்காது. நம்ம நூல் கண்டு வாங்குறது, அந்த கட்டுறதுக்கு கட்டுக்கூலி, இவங்க சொல்ற மாதிரி அதெல்லாம் தாண்டி நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு நாளைக்கு விற்கலாம். நாளைக்கு முடியாத பட்சத்தில் தான் அது அந்த மதியானத்துக்கு மேலதான் அது வைக்க முடியாது, அந்த பூ அழுகிடும். அதனால அதுக்கப்புறம் வேணா குறைச்சு கொடுக்கறத பத்தி யோசிக்கலாம். ஆனா டைம் இருக்கும்போது அது குறைச்சு கொடுக்கறத பத்தி யோசிக்க மறுநாள் வரைக்கும் நீங்க அதை வச்சு விக்கலாம் அப்படிங்கிறது முயற்சி பண்ணீங்க. அதற்கு பிறகு அந்த பூவை என்ன பண்ணுவீங்க? வரும்போது நம்மளுக்கு பணம் அதிகமாக வருது இல்லை, அன்னைக்கு நஷ்டம் இல்லாமல் நம்ம பணம் சம்பாதிக்கிறோம். ஒரு நாளைக்கு நஷ்டம் ஆகும்போது நம்ம சாமிங்களுக்கு பக்காக்கா இருக்கிறவங்களுக்கு எடுத்து கொடுத்துருவோம் சார். இல்லை கம்மியாக கேட்குறவங்களுக்கும் கம்மியாக காசு கொடுத்துருவோம். இப்போ வந்து இந்த பூ கட்டுற தொழிலுக்கு நீங்க ஏன் தேர்ந்தெடுத்து வந்தீங்க? இது ஒரு வருமானம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால வந்தீங்களா, இல்ல இது ஒரு நம்மளுக்கு ஒரு தொழிலா இருக்கு அப்படிங்கிறதுனால வந்தீங்களா? எங்க வீட்டுல அம்மா சித்தி எல்லாருமே இந்த பூ வியாபாரம் பண்றவங்க தான் சார். அதனால அவங்கள பார்த்து அவங்க கூட இருந்து பூ கட்டிட்டு இருக்கிறதுனால அப்படி நானும் அதையே தொடர்ச்சியா எடுத்துக்கிட்டேன். ஏன்டா இந்த வேலைக்கு வந்தோம், இந்த வேலையை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு என்னைக்காவது தோணி இருக்கா உங்களுக்கு யாருக்காவது? அதெல்லாம் வரக்கூடாது, ஏன் வரணும், வரக்கூடாது, நம்மளுக்கு இதுதான் தொழிலா ஆயிடுச்சு. கண்டிப்பா இருக்கும் சார். ஏன்னா இப்போ ரெகுலராக கஸ்டமர் வந்து வாங்கினாதான் ஆச்சு. வாங்கலாம் ஒரு நாளைக்கு பூ விற்கலனாலும் போச்சு. அதுக்கப்புறம் கஸ்டமர் ஏன் தான் நம்ம இந்த கடை போட்டோம், வேற எதனா வேலைக்கு போகலாம்ல அப்படின்னு அந்த கஷ்டம் தோணும். அப்பதான் ஓகே, உங்களுக்கு முதல்ல எடுக்க முடியாத சூழ்நிலை வரும்போது மழை டைம்லாம் வந்து சுத்தமா பூ வியாபாரமே ஆகாது சார். அப்பதான் சார் அந்த கஷ்டமா இருக்கும். நம்ம வேற எதனா வேலைக்கு போகலாமே, இந்த வேலைக்கு விட்டுட்டு இப்போ நான் மட்டும் போட்டிருந்தா பரவாயில்ல. இந்த ஏரியாவில் 10 பேர் 5 பேர் போட்டிருக்காங்கல்ல, எல்லாருக்கும் வியாபாரம் ஆகணும்ல. அப்பதான் சார் அந்த கஷ்டம் கண்டிப்பா கஷ்டமா இருக்கும். சரி, ஆமா. இப்போ உங்க கணவர்களுக்கு இந்த பூ கட்டுற வேலை எல்லாம் தெரியுமா? அதெல்லாம் எதுவும் தெரியாது சார். எங்க ஃபேமிலியில நாங்க மட்டும் தான், கணவர்கள்லாம் யாரும் அந்த வேலை எல்லாம் தொட மாட்டாங்க. நீங்க சொல்லி கொடுத்துருக்கலாம்ல அவருக்கு? செய்ய மாட்டார் அந்த வேலை எல்லாம், அவர் செய்ய மாட்டார்.
நல்ல கணவருங்களும் இருக்காங்க. ஐயோ நம்ம பொண்டாட்டி வந்து ரோட்ல நின்று பூ விற்கிறாளே கஷ்டப்படுறாங்களேன்னு ஒத்துழைச்சி இருக்கிறவங்களாம். சில கணவருங்களை வந்து மதுவை ஏற்றிட்டு வந்து ரோட்ல நீ பூ விற்கவாடி போயிருக்க அப்படின்னு இழுத்து போட்டு உதைக்கிறவங்களும் இருக்காங்க. எங்க கூட்டத்திலேயே சில குடும்பத்துல எல்லாம் அப்படி கணவருங்க இருக்காங்க தான். வெளியில இருக்கக்கூடிய சிக்கல்களை தாண்டி வீட்டுக்குள்ளேயும் பல சிக்கல்கள் இருக்கு. ஆமா, செம்ம நைட்ல 1 மணி 2 மணி வரைக்கும் தூங்காம கூட நாங்களாம் இருக்கோம். ஏன்னா குடிகாரங்களை வச்சுக்கிட்டு பசங்களை தூங்க விடாம அந்த நேரத்தில் நாங்க 9 மணிக்கு போய் சமைச்சு குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்துட்டு அந்த குடிகாரங்கிட்ட நாங்க படுற கஷ்டம். 4 மணிக்கு எழுந்திரிச்சு பூ கடைக்கு ஓடிக்கிட்டு அதெல்லாம் எவ்வளவு. ஆனா 1 முழம் பூ வந்து 20 ரூபா கொடுத்துட்டு ஈஸியா எல்லாம் பூவை கோயம்பேட்டில் மலிவாதான் இருக்கு, உங்ககிட்ட எப்ப பார்த்தாலும் பூ இறங்காதுன்னு சொல்லிட்டு வாய்க்கு ஈஸியா போறவங்களும் இருக்காங்க. ஆனா அந்த சிக்கல்ல நாங்க எவ்வளவு கொடுமைகளை அனுபவிச்சு நாங்க அந்த வியாபாரம் பண்றோம் அப்படிங்கறது எங்க குடும்பத்துல இருக்கிறவங்களுக்கு தான். வெளியில வரும்போது ஜாலியா இருக்கும். வீட்டில் 1000 பிரச்சனை இருக்கும். வீட்டுக்கார பிரச்சனை, குழந்தைங்க பிரச்சனை, குழந்தைங்க ஸ்கூல்ல கம்ப்ளைண்ட் பண்றதுக்கு எல்லாமே இருக்கு. ஆனா வந்து நாங்க எங்களுக்கு தேவை கஸ்டமர் நாங்க நல்லா எப்பயும் போல ஜாலியா பேசுவோம். கல்லூரிகளில் வந்து ஃபேர்வெல் டேன்னு ஒன்று பண்ணுவோம் சார். அன்னைக்கு எல்லா பிள்ளைங்களும் புடவை கட்டிட்டு அந்த தலை நிறைய மல்லிப்பூ வச்சுட்டு தொங்க வச்சுட்டு வந்துடுவாங்க. அன்னைக்கு வருஷத்துக்கு ஒரு நாள் தான் அப்படி, வருஷத்துக்கு ஒரு நாள் அப்படி வந்துடுவாங்க. மற்ற நாள்லாம் அவங்க சொன்ன மாதிரி ஜீன்ஸு பேண்ட் எல்லாம் போட்டுட்டு வருவாங்க. அதனால வந்து இந்த பூ வைக்கிறது அப்படிங்கக்கூடிய கலாச்சாரம் முன்னை விட இப்ப குறைஞ்சு போயிருக்கு. ஆமா, குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். சொல்லலாம் சார். ஏன்னா இன்னொரு பேராசிரியர் இருக்காங்க. எப்படி இருக்கு அவங்களுக்கு வந்து தெரியுது எந்தெந்த அக்கேஷன் எந்தெந்த சூழல்ல எங்க பூ வைக்கணும்ன்றது. திருமணத்துக்குலாம் போகும்போது அதே குழந்தைங்க வந்து ஒரு பாவாடை தாவணியில் வராங்க அல்லது எல்லாம் லெகின் சாரி உடுத்துற மாதிரி வரும்போது அழகா பூ அதுக்கு தோதா இருக்கிற ஜிமிக்கி அந்த ட்ரெஸ் கோட் இல்ல. இன்னைக்கு பூ வைக்கிறத வந்து அந்த உடை தான் தீர்மானிக்குதா? ஆமா, சூழல் வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு பூ வைக்க கூடாதுங்கிறது ஒரு ரூலாவே இருக்கு. ஒரு யூனிஃபார்மிட்டி காமிக்கணும் அப்படிங்கறதுனால அவங்க செஞ்சிருக்கலாம் இல்லையா? அல்ட்ரா மாடர்ன் கேர்ள்ஸ் கூட அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் வந்து ட்ரெடிஷனலா போறப்போ அவங்க தே ப்ரிஃபர் நிறைய பூ வச்சுக்கணும் அப்படின்னு. ஓகே, அதாவது பூ அப்படிங்கிறது வந்து இளைய தலைமுறை வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு 10ஆம் பசலித்தனமாக நினைக்கக்கூடிய போக்கு இருக்கா? அதான் இப்ப தலைமுடியே பின்றது இல்லை இல்லையா, அப்படியே விரிச்சு போட்டு வர்றதா இப்ப வந்து ஃபேஷனா இருக்கு. எப்போ தலைமுடியை பின்னி சடையெல்லாம் போட்டு வச்சாதான் அப்ப அந்த ஆடைக்கும் அது ஏற்றதா இருக்கும். அப்பதான் பூ வைக்கணும்னே தோணும். ஓரளவு நவநாகரிகமா வரணும்னு நினைக்கிறவங்க பூ வந்து ஒரு 10ஆம் பசலித்தனமா நினைக்க இது அதுக்கு போய் தலையில வச்சு அப்படிலாம் நினைச்சுக்கிறாங்க. ஒரு பெண்ணடிமைத்தனமா அந்த பூ வைக்கிறத பாக்குறாங்க. இல்ல அது ஒரு ஃபெமினிஸ்டிக் இதுல வந்து ஒரு தவறான ஒரு கண்ணோட்டம். பூ வச்சுட்டு போறவங்களுக்கு வந்து அவ்வளவு முற்போக்கு சிந்தனைகள் இருக்காதுன்ற ஒரு பரவலான எண்ணமும் இருக்கு. பூ வச்சுட்டு போகும்போது ஒரு சாதாரண உடை அணிந்து பூ வச்சு அது மிகுந்த ஒப்பனை உள்ள ஒரு தோற்றத்தை கொடுக்குது. அதுக்கும் முற்போக்கு சிந்தனைகளுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. அப்படி பெண்ணியத்துல அப்படி ஒரு சிந்தனை இருக்குன்றது ரொம்ப கவலைக்கிடமான ஒரு விஷயம். ஓகே, எனக்கும் என்னுடைய நண்பர் ஒருத்தவங்களுக்கும் ஒரு சிறு உரையாடல் நடந்தது. இது எப்படின்னா வந்து இரவு நேரங்கள்ல பயணம் பண்ணும்போது பூ வச்சுட்டு போக கூடாது, அது வந்து தவறான சிந்தனையை தூண்டுது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆர்குமெண்டே நடந்துச்சு எனக்கும் அவங்களுக்கும். ஸோ இந்த மாதிரி சில இடங்கள்ல வந்து வைக்கக்கூடாது, அதை தடை பண்றாங்க. இப்போ உதாரணத்துக்கு சொல்லணும்னா 30 வயசுக்கு மேல இப்போ லேடிஸ்க்கே வழுக்க விழ ஆரம்பிச்சிருது. யாரும் வந்து தலை இருந்தா முடி இருந்தா தானே பூ வைப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கூட பூ வந்து தள்ளி வச்சிடுறாங்க. இப்போ வந்து நீங்க பாத்தீங்கன்னா இப்போ இருக்கிற ட்ரெண்ட்ல அட்லீஸ்ட் பூ வைக்கிறது ரொம்ப குறைஞ்சு போச்சு கண்டிப்பா. அதுலயுமே நீங்க பாத்தீங்கன்னா இந்த முன்னாடிலாம் டிசம்பர் கனகாமரம் 2 பூ இருக்கும். இப்போ இருக்கிற கேர்ள்ஸ் வந்து இந்த டிசம்பரையும் கனகாமரத்தையும் வைக்கிறதே கிடையாது. பிகாஸ் தே கன்சிடர் தட் அ லெஸ் இது. டிசம்பர் கனகாமரம்லாம் கிராமத்துல வைப்பாங்க, சிட்டிஸ்ல மேபி மல்லிப்பூ வைக்கலாம், அது ஓகே. பட் நாட் டிசம்பர் ஒரு கனகாமரம் வைக்கிறது கிடையாது. இப்போ பூங்கிறது வந்து உடை சார்ந்து இருக்கணும், என்னுடைய அழகு சார்ந்து இருக்கணும், இது வந்து என்னை அடிமைத்தனமா காமிக்குது அப்படிங்கறதா பாக்குறாங்களே தவிர அதுக்கு பூவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஒரு மருத்துவ ரீதியான விஷயங்களாக பாக்குறது இல்லை. இப்ப திருமணங்களுக்கு பிறகு பூ வைக்கிறது அப்படிங்கிறது எல்லாம் மருத்துவம் சார்ந்து விஷயமாகத்தான் நம்ம தமிழ் கலாச்சாரத்துல தொடர்ந்து வந்திருக்கு இல்லையா? அப்படி நம்ம வந்து புரிஞ்சுக்கிறது இல்லையோ அப்படிங்கக்கூடிய கேள்வியும் எனக்கு இந்த இடத்துல இருக்கு. அப்படி புரிஞ்சுக்கக்கூடிய தன்மை இருக்கா இன்னைக்கு சமூகத்துல? இல்ல, இன்னைக்கு வந்து நம்ம பாக்குற விஷயத்தை தான் நம்ம எல்லாமே செய்யறோம் இல்லையா? இப்போ ஊடகத்தை தான் அதிகமா நம்ம வந்து கவனம் செலுத்துறோம். எல்லாருமே ஊடகத்துல வர பெண்கள் எல்லாருமே தலையை முடிய விரிச்சுட்டு தான் வராங்க. யாரும் பூ வச்சுட்டு வரதில்லை. ஏதோ ஒரு ட்ரெடிஷ்னல் நிகழ்ச்சி, ஒரு தீபாவளி, ஒரு பொங்கல், இந்த மாதிரி நிகழ்ச்சி வந்தாதான் ஊடகத்துல வர்ற பெண்கள் கூட மலர் வைக்கிறாங்க. குழந்தைகளை அவங்கள பார்த்து தான் வளர்றாங்க, சினிமா ஸ்டாரை பார்க்குறாங்க. இந்த மாதிரியான ஒவ்வொரு பரிணாம வளர்ச்சி ஒவ்வொரு ஸ்டைலுமே அந்தந்த சூழ்நிலையில என்ன இருக்கும் அதை பொறுத்து தான் நிகழுது. அவன் கூட படிக்கிற பொண்ணு பூ வச்சிருந்தா இவளும் பூ வைப்பா, அவள் பூ வைக்கலைன்னா இவளும் பூ வைக்கிறது இல்லை. அவள் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கா அதை நான் போடணும், அவள் என்ன கம்மல் போட்டிருக்கா அதை நான் போடணும். எல்லாமே பக்கத்தில் உள்ள சூழ்நிலையை சேர்ந்து வளரும் போது இன்றைக்குள்ள யுவதிகள் எப்படி இருக்காங்களோ அது மாதிரி தான் அடுத்த தலைமுறையும் வரும். அதனுடைய மருத்துவ பயனை சொல்லி கொடுத்து இந்த பூவெல்லாம் இதுக்காக வைக்கிறதுமா, இது வைக்கணும், இது வச்சா உடம்புக்கு நல்லது அப்படிங்கிற விஷயத்தை கொண்டு வந்து கொடுக்கும்போது தான் அடுத்த தலைமுறைக்கு பூங்கிறதே இருக்கும். ஓகே, இந்த பூ தொழில் உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கக்கூடிய தொழிலாக இருக்கா? இது போதுமானதாக இருக்கா? கண்டிப்பா சார், போதுமானது தான் சார். நல்ல லாபம் கிடைக்குது சார். நம்ம ஒரு 100 ரூபாய்க்கு வாங்கினா 200 ரூபா நமக்கு லாபம் கிடைக்கும் சார்.
அதாவது தொடர்ந்து வேலை செஞ்சா உங்களுக்கு வாழ்வாதாரத்தை கொடுக்கும் கண்டிப்பா இல்லையா? மத்தவங்க யாராவது 10 நாள் லாபம் வச்சுன்னா 2 நாள் தான் சார் நஷ்டமாகும். அது வந்து நம்மளுடைய திறமை தான். நம்ம கரெக்டா நம்ம கொண்டு போனோம்னா நம்மள நல்லபடியா தான் சார் கொண்டு போகும். ஓகே, இந்த உழைப்புக்கேத்த ஊதியம் கண்டிப்பா கிடைக்கும் சார். கண்டிப்பா கிடைக்கும் அப்படின்னு நம்புறீங்க. ஆனா இதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கக்கூடிய விஷயம், நாங்க செய்யக்கூடிய தொழில் எங்களுக்கு வாழ்வாதாரத்தை அளிக்கக்கூடிய தொழிலாக இருக்கு, லாபம் தரக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குன்னு அவங்க சொல்றது எனக்கு பெருமையா இருக்கு. அதாவது இதுல யாருமே நெகட்டிவா பேசல சார். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஒரு ஒரு பெரிய போஸ்ட்ல இருக்கவங்க கூட பாத்தீங்கன்னா அந்த சேலரி நல்ல சேலரின்னு ஒத்துக்கவே மாட்டாங்க. அது கிரம்பிளிங் இருக்கும், என்ன கொடுக்குறாங்க என்ன செய்யறாங்கன்னு. பட் இதுல ஒருத்தவங்க கூட நெகட்டிவா பேசல. அவங்களுக்கு வர்ற சொற்ப வருமானமோ லாபமோ அது அவங்க வாழ்வாதாரத்திற்கு போதுமானதா இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, அதான் அது ஒரு நிறைவான மனது. அது வந்து இவங்கள்ட்ட நம்ம கத்துக்கணும். சூப்பர். பூ அப்படிங்கிறது வந்து நல்லதற்கும் கெட்டதற்கும் ரொம்ப அவசியமாக இருக்கு அப்படின்னு அவங்க சொன்னாங்க. இப்போ நம்ம சார்ந்தவர்கள் பல நேரங்கள்ல இரவு நேரங்கள்ல இறப்பு செய்தி கேட்டு நம்ம போற நேரத்துல ஒரு மாலை வாங்கிட்டு போக முடியாம தவிச்சிருப்போம். ஐயோ, ஒரு மாலை கூட கிடைக்க மாட்டேங்குது, வாங்கிட்டு போயிருந்திருக்கலாமே அவங்களுக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தவிர்க்கக்கூடிய மக்களுக்காக ஒரு பூ வியாபாரி தன்னால் முடிந்த உதவியை செஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு, யார் அவரு அப்படிங்கிறத பத்தி நமது குழுவினர்கள் ஒரு காட்சி தொகுப்படுத்திருக்கிறாங்க. அதை இப்ப பார்க்கலாம். என் பேர் துரப்பாண்டி. விருநேரில் பழைய பஸ் ஸ்டாண்டு பக்கத்தில் நான் பூக்கடை வச்சுருக்கேன். நீங்கள் 15 வயசுலேருந்து இந்த தொழிலில் இருக்கேன். இது எங்கள் அப்பா முன்னாடி பார்த்துருந்தாங்க. அப்படியே எங்கள் அப்பா முடிஞ்சோடனே இப்போ நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 40 வருஷமாக பூ வியாபாரம் பார்க்குறேன். எனக்கு 2 பிள்ளையே இருக்குது. ஒன்று பொம்பளை பிள்ளை, ஒன்று அதை கட்டி கொடுத்துட்டேன். ஒரு பையன். நல்லது கெட்டது சுப நிகழ்ச்சிகள் எல்லாத்துக்கும் ஆறு சொன்னாங்கன்னா நல்ல முறையில் செஞ்சு கொடுத்துக்கிட்டு இருக்கேன் இது வரைக்கும். இங்கே 15-16 வருஷத்துக்கு முன்னாடி வண்டியில் நைட்டில் அன்டயத்தில் ட்ராவலிங் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஒரு இடத்துக்கு போனாண்டா, சாவுக்கு போனேன், ஒன்றும் மாலையில் இல்லை, ஒன்றும் இல்லை, சங்கடமாக போச்சுடா அப்படின்னாங்க. அந்நேரம் என் மனசுக்கு ஒரு உதயமாச்சு. ஏன் இந்த காரியம் நம்ம எடுத்து செஞ்சான்னா, இது ஒரு முயற்சி பண்ணி பார்த்துருவோம்னா, அதுலேருந்து டெய்லி ராத்திரி கடை முடிச்சுட்டு 4 மாலையை போட்டுட்டு எடுத்து கடையில் பின்னாடி மாட்டிட்டு போயிடுவேன். நைட்டில் இறந்தாங்கன்னா நான் 10 மணிக்கு மேலே நான் கடைகள் பூரா பூட்டி இருக்கும், ஒரு கடையும் இருக்காது. வேணுங்கிறவங்க எடுத்துக்கிடுவாங்க. எடுத்துகிட்டு காலையில் வந்து அந்த காசு அன்றைக்கி எடுத்துகிட்டு போனேன்னு கொடுத்தாலும் அது ஃப்ரீ சர்வீஸ் அப்படின்ற. ஓடலை அப்படிங்கிறனால யாரும் எடுக்கலைனாலும் தூக்கி காலையில் வந்து கீழே போட்டுட்டு புதுசாக தான் தொழில் ஆரம்பிப்பேன். வெறுங்கழுத்தோட நம்ம ஒரு பாடியை போடக்கூடாது. அந்த ஒரு காரணத்தினால தான் நம்ம போடுற மாலை அவங்களுக்கு போய் சேருறதுனால எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி. எனக்கு என்னுடைய உயிர் உள்ள வரைக்கும் தொழில் இருக்கிறதானே நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கணுங்கிறது என்னுடைய ஒரு வைராக்கியம். இல்லாமல் இறைவன் கையில் இருக்கு. இந்த பூ விற்பனை கலைஞர் இந்த சமூகத்தின் மீது எத்தனை அக்கறையோடு இருக்கிறார் என்பதை பார்க்க முடிகிறது. இதே போல நம் கண்ணுக்கு தெரியாத எத்தனையோ பூ விற்பவர்கள் இந்த சமூகத்தின் பால் அக்கறையோடு இருக்கிறார்கள். அவர்கள் அத்தனை பேரையும் இந்த தருணத்தில் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக போற்றுவோம், பாராட்டுவோம். இந்த பூ வந்து அற்புதமான படைப்பு. பூ மலரணும், அதுல தேன் சுரக்கணும், தேன் சுரந்தா அதுல வண்டு வந்து அதுல வந்து தேன் எடுக்கணும், அப்பதான் மகரந்த சேர்க்கை நடக்கும், காய் கனியாகும். இப்படி ஒரு உணவு சுழற்சியில இந்த பூ வந்து முக்கியமான பங்கு இருக்கு. இந்த பூவினுடைய முக்கியத்துவம் அத்தனை மென்மையானது, சுகந்தமானது. அதே போலத்தான் இந்த பூ விற்பனை கலைஞர்களும். இவர்கள் இன்றி இந்த உலகம் அமையாது. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.